எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாங்க. அவங்க சேனலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்க சேனலில் அவங்களுக்கு மட்டும் அது யூஸ் இல்லைங்க, எல்லாருக்குமே. ஏன்னா ஒரு சேனலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஸோ புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இடத்துல மானிட்டைசேஷனுக்கே பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல உங்கள் சேனலுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இவங்க தமிழன் B2Z இந்த சேனலை வச்சு தான் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இது மானிட்டைசேஷன் வரை இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்க என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய சேனலில் நான் சில பல விஷயங்கள் இருக்குது. இதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்குங்க. ஏன்னா ஒரு தப்பில் இருந்து தான் ஒரு சேனல் கற்றுக்க முடியும். இப்போ இவங்க சேனலில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சேனலில் ஷார்ட்ஸு, நெக்ஸ்ட்டு லாங் வீடியோ போடுறாங்க. அகைன் பார்த்தீங்கன்னா லைவ் போடுறாங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இவங்களுக்கு போகலை, கொஞ்சமாக தான் போகுது. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு போஸ்ட் போடுறாங்க. இப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சேனல் உங்களுக்கு ஒரு உதாரணமாக இல்லை, இந்த சேனல்காரங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் ஹோம் பேஜை நீங்கள் எடுத்துக்கோங்க. லைக் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இப்படி தான் வரும். இப்போது உங்கள் சேனல் எதை பற்றி, ஆட்டுக்கால் குழம்பு வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிச்சன் ரெசிபியை பற்றி நிறைய போட்டிருக்கீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, நீங்கள் யார்? இப்போது இந்த தமிழன் சேனல் யார்? இந்த சேனல் ஃபஸ்ட்டு நீங்கள் நிரூபிக்கணும். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கனித்தமிழ் டெக் என் சேனலே எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு சேனல் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இன்னும் ஒரு 2 சேனல் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னை நீங்கள் கனித்தமிழ் டெக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தணும். அப்படி நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா உங்கள் சேனல் நல்லாவே வியூஸ் போகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபேஸ் காட்டி போட்டால் எந்த கண்டென்ட் போட்டாலும் வியூஸ் போகும். நீங்கள் ஒருவேளை ஃபேஸ் காட்டாமல் பூனை, காகம், குருவி இதெல்லாம் எடுத்து போட்டால் கொஞ்சம் நாள் தான் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, பாப்புலர் வீடியோவை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது ஹையஸ்ட்டாக போயிருக்கோ, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களையும் சொல்கிறேன், எது ஹையஸ்ட்டாக போயிட்டுருக்கோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற விஷயத்தை பாருங்கள், என்ன நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு பாருங்கள். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் இது ஒரு 3000 வியூஸ் போயிருக்கு. ஸோ இது போலவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லைக் பார்த்தீங்கன்னா மக்கள் உங்ககிட்ட உங்கள் ஆடியன்ஸ் இந்த வீடியோவை பார்த்து தான் அதிகமாக வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்டு லைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல இந்த வீடியோவை நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு பூனையை ரசித்து உள்ளே வந்தாங்க. ஸோ இது புதுசாக ஒரு முகம் இருக்கா, இதை ரசித்து சில பேர் வருவாங்க. ஸோ இதில் வந்தவங்க இதை பார்க்க மாட்டாங்க, இதில் வந்தவங்க இதை பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படியே பார்த்தாலும் கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரே நீச்சில் வீடியோ போடுங்க. இருந்தாலுமே ஓன் கண்டென்ட்டாக இருந்தால் பரவாயில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சேனல் ஓப்பனிங் பார்க்கலாம், 2024. ஸோ ஓகே, பரவாயில்ல, ஓன் கண்டென்ட்டாக இருந்தால் பரவாயில்லை. இருந்தாலுமே ஒரு இடத்துல போயிட்டு இவங்க செக் பண்ணணும். அது எங்கன்னு பார்த்துடலாம். அங்கே செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இவங்க மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே சேனலில் ப்ராப்பராக நான் சொன்ன டிப்ஸை கொண்டு நீங்கள் வீடியோ போடலாம். சரிங்களா? உங்களுடைய கூகுளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் இந்த இடத்த நீங்கள் செக் பண்ணுங்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரி இப்படி நீங்கள் போட்டுக்குங்க. ஸோ ஏன்னா டேக்கு டே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஸோ என்னுடைய மெம்பர்ஷிப்புக்கு வந்திருக்கு, அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு. இப்போ ஆடியோ லைப்ரரி நான் டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த
ஃபஸ்ட்டு ஒன்று டேஷ்போர்டு, இதுதான் க்ரோம் டேஷ்போர்ட். ஸோ இது நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே ரீசெண்ட் டைமில் நிறைய விஷயங்கள் சொந்த கண்டென்ட் போட்டாலுமே மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகியிருக்கு. அது என்ன எப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த நியூ அச்சீவ்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நான் வீடியோ ரெடி பண்ணுறேன். இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா வாவ் 50 மெம்பர்ஸ் தட்ஸ் ஏ லாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி வாவு சூப்பரு குட்டு இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் ஓகே. ஆனால் காப்பிரைட் கிளைமு ஸ்ட்ரைக்கு வார்னிங்கு அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் மானிட்டைசேஷன் வாங்கவே முடியாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருவேளை இந்த இடத்துல இருந்தால் எப்படி அதை சரி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். டோட்டலாக அகைன் நீங்கள் வெளியே வாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூடியூப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சர்ச்சில் கனி தமிழ் டெக் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் போட்டுக்கிட்டு இந்த சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என் சேனல் தான் சரிங்களா, கனி தமிழ் டெக். ப்ளேலிஸ்ட்டு போங்க. ஒருவேளை உங்களுக்கு காப்பிரைட் கிளைமோ இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இருந்தால் இதில் நான் வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் படித்து பாருங்கள். காப்பிரைட் எப்படி கிளைம் பண்ணுவது, அதாவது வீடியோவுக்கு வந்தால் எப்படி கிளைம் பண்ணுவதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ப்ளேலிஸ்ட்டில் தான் வீடியோ இருக்குது. இங்கே காப்பிரைட் கிளைம் இப்படி சரி பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லை, ஒருவேளை உங்களுக்கு ஷார்ட்ஸுக்கு காப்பிரைட் கிளைம் வந்தால் எப்படி சரி பண்ணணும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைவுக்கு வந்தால் எப்படி சரி பண்ணணும், காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணணும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்குது. இதே ப்ளேலிஸ்ட்டில் சொந்த கண்டென்ட் ஒருத்தவங்க போட்டாங்க, அது மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிருக்கு. ஜஸ்ட் இந்த ப்ளேலிஸ்ட்டை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுனா என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். தம்ப்நெயில் மேக்கிங், லைக் வந்து காப்பிரைட் இல்லாத இமேஜ் எங்கேருந்து எடுப்பது, கொலாபரேஷன் போடலாமா வேண்டாமா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் சாங்கு, அதாவது காப்பிரைட் இல்லாமல் இருக்கிற சாங்கு, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது. 500-400 வியூவில் ஏன் போய் நிற்கிது, இது போன்ற பல்வேறு கேள்விக்கு ஆன்சர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய டவுட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் உங்கள் சேனலில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 199 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டீப்பாக கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த சேனல் வந்து ஃபுல்லாக அவங்களுடைய டவுட்டை கேட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து டீப்பாக கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பொருந்தும், ஒரே மாதிரி தான் சரிங்களா. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் மேலும் தகவல்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பாருங்கள். தேவைப்பட்டால் விருப்பப்பட்டால் என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.